வணக்கம். திரும்பவும் நம்ம ரவி டிடிஎஸ் உடன் சிறு கலந்துரையாடல். வணக்கம் ஜி. வணக்கம். இப்போ என்னென்னா 2-3 நாளா தொகுதி மறுசீரமைப்பு அதை பற்றி ரொம்ப டாக் போயிட்டுருக்கு. அது வந்து இப்போது திமுக சார்பாக அவங்க பேசுகிறத நம்ம கொஞ்சம் அப்புறமா பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கும் கொஞ்சம் புரியணும்ல. இப்போ 1971க்கு அப்புறமா வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பெருசாக யாரும் பேசலை. அது அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு எல்லாரோட கருத்து என்னென்னா 1971 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா முழுக்க அமுல்படுத்தும் போது அதை தென்னகத்தில், அதாவது தென் மாநிலங்கள் மொத்தமே அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க, அதை சக்ஸஸ் பண்ணாங்க. ஆனால் நார்த்தில் வந்து அதை வந்து அவங்க சரியாக கடைப்பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அதனால் இங்கே வந்து தொகுதி குறைஞ்சிடி அங்கே வந்து அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு ஃபியர் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்படுது. முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்தணும்ல. 71ல் இந்த டிஸ்கஷன்ஸ் தொடங்கும்போது 76லேயே இந்த வரையறைங்கிறது நடப்பதற்கான காரணியங்கள் இருந்தது. 76ல் அதை கை வைக்காமல் 25 வருஷம் தள்ளி வச்சு தான் 2001ல் பார்த்துக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. 2001 உங்களுக்கு தெரியும், வாஜ்பாய் ஐயா அரசு இங்கேருந்து திமுகலேருந்து போயிட்டு நிறையா பேர் போயிட்டு அங்கே எந்த தப்பும் பண்ண முடியாமல் 4 வருஷம் ரொம்ப மண்டை காஞ்சிட்டு கடைசியில் காங்கிரஸுக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த டைம், அந்த 2001ங்கிற அந்த டைமில் தான் அடுத்த 25 வருடம் கழித்து பார்த்துப்போம், இப்போ அது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வாஜ்பாய் அரசு முடிவு பண்ணிச்சு. அதனால தான் 2026ல் இது நடக்க போகுது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா 8 தொகுதியை குறைச்சிருவாங்கங்கிறார். என்ன கணக்கு போட்டாருன்னு உண்மையிலே தெரியல. இது எப்படி போட்டாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேயே கூட பாட்டு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்குமுக்கு பாட்டு மாதிரி இருக்குது. புரியல. குறைப்பேன்னு யார் சொன்னாங்கங்கிறது தெரியல. இவங்க எப்போதுமே எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடந்தது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி புது பாராளுமன்றத்தில். அப்போ உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், இனி வந்து ஜனநாயகமே கிடையாது, இனி பாராளுமன்ற தேர்தலே கிடையாது, மோடி தன்னை சர்வாதிகாரின்னு சொல்லிடுவார், அவர் தான் வந்து ஜனாதிபதி, அமெரிக்க மாடலை கொண்டு வந்துடும், அப்படி இப்படின்னு கதை விட்டு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த உமன்ஸ் ரிசர்வேஷனை கொண்டு வர போகிறாரு. அன்றைக்கி அவர்கிட்ட 303 இருந்ததுனால சில முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுத்தார். நம்மள மாதிரி அரசியல் நோக்கர் பார்க்கும்போது ஒருவேளை 400 வரலன்னா இப்போவே என்னென்ன கரெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணிடலாம்னு நினச்சாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் அது நடந்தது. உடனே அவங்க வாய மூட்டாங்க. இப்போ மக்களுக்கு என்ன தோணும்னா, அந்த ஆளை போய் பதிஞ்சிருச்சு இல்லையா. அதாவது குணசேகர் வெளியில் கிளம்பிட்டாரு, 3 பேரை கொல்ல போகிறாருன்னு நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க, போஸ்டர் அடித்து ஒட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மாட்டுக்கு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வந்து உட்காந்தாலும் ஏன் கொலை பண்ணலையா குணசேகர், என்னாச்சு, ஏதாவது கத்தி சாணம் பிடிக்க முடியாமல் போயிடுச்சா அப்படின்னு உங்களை கேட்டாயோ, நான் எங்கேயா கொலை பண்ண போனேன், கோவிலுக்கு இல்லையா போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க வந்து நாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிஜேபி நரேட்டிவ்ஸை செட் பண்ணுறதுக்கு இறங்கணும். இப்படி திமுகவை நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு விட்டிங்கன்னா இப்படியான விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி நாட்டில் நம்ம பேச வேண்டிய எத்தனையோ நியாயமான விஷயங்கள் இருக்குது. அதை எதுவுமே பேச விடாமல் இதை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பிஜேபி எப்படி நரேட்டிவை செட் பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒரு 6 பேரை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அதுவே ஒரு வருடத்துக்கான பெரிய விஷயம் ஆகிடும். இதை செய்யாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஏன் தயங்குதுங்கிறதுக்கான கேள்வி. இப்போ தொடங்கிய இன்னொரு கேள்விக்கு வந்துடுறேன். அதே என்னவோ 71க்கு அப்புறமே குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்த மாதிரியும் இவங்க 71க்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிற மாதிரியும் ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா. ஆக்சுவலாக தென்னகத்தில் வந்து கூட்டு குடும்பத்தை சிதைச்சோம். ஏறத்தாழ 60ஸ்ல இருந்து தான் கூட்டு குடும்பத்தையே நம்ம சிதைக்க ஆரம்பித்தோம். படிக்க போகிறேன், வேலைக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் மாட்டிப்பீங்க இல்லையா. அப்போது வெளியூரில் இருந்துட்டா கேள்வி இல்லைல்ல, அம்மா எப்படி இருக்குமா, நல்லா சாப்பிட்டியாம்மா, நானும் நல்லா சாப்பிட்டோம்மான்னா போகிறோம், நீ என்னத்தை சாப்பிட்டேங்கிறது தான் பிரச்சனை. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்காக, சின்ன சிற்றின்ப சுகங்களுக்காக வெளியில் வந்துட்டு நாம் கூட்டு குடும்பத்தை பிரிக்கத்தான் திடீர்னு இந்த சம்சாரம் அது மின்சார ரகுவரன் மாதிரி ஆகிட்டோம். உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நான் நிறைய சம்பாதிக்கிறேன், உனக்கு ஏகப்பட்டது கொடுக்குறேன், அப்புறம் என் தம்பி வந்து அவ்வளோ சம்பாதிக்கல அப்படின்னு ஒரு டைலாக் பேசுகிறாரு. நம்ம விசு ஐயா வந்து ஒரு கோடை போட்டுருவார். இவன் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இவன் கொடுத்ததை விட அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு பிறகு, தனி கொடுத்தனம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நாம்பளாகவே 14 குழந்தை பெற்றவங்க, 5 குழந்தை பெற்றவங்க, 3 குழந்தை பெற்றவங்க, ஒரு குழந்தையே பெரிய விஷயம்ன்ற முடிவு அங்கே தான் எடுக்கப்பட்டது. இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது இவங்க ஏதோ
அரிசி கொடுத்தாங்க, 250 ரூபா பணம் கொடுத்தாங்கங்கிறதுக்காக அவன் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு பண்ணான்னு நினைக்க அரசாங்கத்தால் கிடையாது. கிடையவே கிடையாது. அரசாங்கம் முயற்சிகளை எடுத்தது. இந்திரா காந்தி அம்மா சொன்னதை கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து இந்துக்களை தவிர வேறு யாரும் பயன்படுத்தலைன்னு ஆகிடும் இல்லையா? நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னெல்லாம் நீங்கள் இந்திரா காந்தி அம்மா பேச நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் வந்து நாம் ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்து நமக்கு எதுக்கு குழந்தை நாமளே குழந்தை அப்படின்லாம் கதை விட்டதெல்லாம் தெரியும். யாராவது மெயின்டைன் பண்ணாங்களா? இல்லை. ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பாப்புலேஷனை பற்றி பேசுகிறேன். உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? அதுக்கு தான் ஸ்டாலின் ஐயா பயப்படுறாருன்னுவீங்க. ஆமாம். இல்லை, பவுண்டரிஸை வரையறை செய்துவிட்டு இத்தனை எம்பிக்கள் முடிவு பண்ணும்போது தவறு நடந்தது. வடக்கு கிழக்கு மேற்கு மாநிலங்களில் தவறு நடந்தது. உதாரணத்துக்காக மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 எம்பி தான் இன்றைக்கும். 71லேயே அவங்க 4 கோடி பேர் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அப்போ வந்து 79ல் 4 கோடி பேர், 39 தொகுதி. ஸோ 29க்கும் 39க்கும், அதாவது மோடி ஐயா இப்போ எதையாவது திருத்துவார் அப்படின்னு சொன்னால் 71ல் நடந்த அந்த தவறை திருத்துவதற்கான சாத்தியங்கள் இருக்க ஒழிய அதுக்கப்புறம் நீ 3ஆக பெருகிட்ட நான் 2ஆக தான் பெருகினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாத்தியங்கள் இல்லை. அதை நம்ம ஆழ புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ லோக்சபாவில் நாளைக்கு அவர் என்ன சொல்லிடுறாரு? 800 சீட்டு போட்டேன் தெரியுமில்ல, 600ம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் தான், வெறும் 200 தான் தென்னகம்னு சொல்லிடுறாருன்னு வச்சுப்போம். நீங்கள் உடனே ரொம்ப 7%லேருந்து 4%க்கு வந்துடுவீங்க, அல்லது 3%க்கு வந்துடுவீங்க, சிறுபான்மையினர் ஆயிடுவீங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். சிறுபான்மையினர்னு நான் பேசினா உங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் ஆனால் நாளைக்கு சிறுபான்மையர் ஆகிட்டா உங்களுக்கு வருத்தம் இருக்கும். அதை வச்சுப்போம். இப்போ பண்ணிட்டாரு வச்சுப்போம். லோக்சபாவில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணால் அது ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணணுமா வேண்டாமா? கண்டிப்பாக பண்ணணும். அப்போ ராஜ்யசபாவுடைய மக்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? 71லேருந்து ராஜ்யசபாவில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 30 சீட்டுக்கு ஒரு ஓட்டு, ஒரு சீட்டு அப்படின்னு கணக்கு பண்ணுறீங்க. எப்படி கணக்கு பண்ணுறீங்க? ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்க, அதை ராஜ்யசபாவோட சீட்டால் டிவைட் பண்ணீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? அப்போ 34க்கு 1, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? அப்போ 50க்கு 1, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 42க்கு 1ன்னு முடிவு பண்ணீங்களா இல்லையா? அதைத்தானே இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணுறீங்க. நாளைக்கு நான் இந்த லோக்சபாவில் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்தை நான் வந்து 600 இருக்குது, உங்கள்கிட்ட 200 தான் இருக்குங்கிறதுனால நான் வந்து சட்டத்தை நிறைவேற்றுறேன்னு வச்சுக்கோங்க. ராஜ்யசபாவில் அடிபடுமே. ராஜ்யசபாவில் தான் நீங்கள் அனுப்புவீங்களே கரெக்டாக. இங்கே எல்லாம் தோற்று போயிட்டா கனிமொழி அம்மாவை அனுப்புவீங்க, இங்கே எல்லாம் ஜெயிச்சுட்டா தூத்துக்குடியிலேருந்து தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு இல்லையா? அப்போ ராஜ்யசபாவில் மீறி எங்கேருந்து சட்டம் தவறாக பாஸ் ஆகிடும்? நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரணியங்களுக்கு பின்னாடியும் எங்கிட்ட கருத்துக்கள் இருக்குது. ராஜ்யசபாவில் எப்படி வெயிட்டட் ஆவரேஜ் போட்டாங்களோ அந்த வெயிட்டட் ஆவரேஜை லோக்சபாவில் இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு போட வேண்டாம், 71ல் இருக்கிற பாப்புலேஷனுக்கு போடணுமா வேண்டாமா? அன்னைக்கு காங்கிரஸுக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. ஏன் அக்கறை கிடையாதுன்னா, காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னா, போகிறோம்ப்பா, நான் தான் பிரதமர், என் பையன் தான் அடுத்தது பிரதமர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஓகே போகிறோம் அப்படின்றதோட முடியும். ஆனால் தென்னகம் அப்போவே உஷாராக என்ன பண்ணிச்சு, தனக்கான நம்பர்ஸை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்கிச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கர்நாடகாவுடைய பாப்புலேஷன் வந்து 71ல் எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்மளை விட அவங்களுக்கு எம்பி சீட்டு வந்து கம்மி தான், நம்மளை விட எம்பி சீட் கம்மி. ஸோ கம்மியாக இருக்கிற இடத்துல இப்போ கர்நாடகாலையும் இதே குடும்ப கட்டுப்பாடெல்லாம் யாரோ பண்ணி கொடுத்தாங்க, அல்லது நம்ம தமிழ்நாடை பார்த்து அன்றைக்கே காப்பி அடித்தாங்கன்னெலாம் வச்சுப்போம். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமா? கம்மியாக இருக்கிறது. அப்போது நீ 39லிருந்து நலிவடைவாய் என்று சொன்னால் கேரளாவும் நலிவடையும், கர்நாடகா அதை விட நலிவடையும். அதனால தான் இப்போ புதுசாக நீங்கள் வந்து திராவிட கதைகளை பேச ஆரம்பிச்சு. இந்த தமிழ்னு வரும்போது, மொழி கொள்கை வரும்போது தமிழை பற்றி பேசினா அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு இப்போ திராவிடம், அதாவது தென் மாநிலம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அருமையாக பேசுவாங்க. இப்போ அந்த இந்த செஸ்ஸில் வின் பண்ண உடனே நம்மால் பார்த்தாரு, தமிழ் தானே? இல்லைங்க, அவர் தெலுங்கு. ஓ அப்படியா, அப்போ சென்னை பாய் அப்படின்னாரு. அவர் அங்கேருந்து தெலுங்கு பாய் அப்படின்னாரு அவரு, ஏன்னா அங்கே தெலுங்கு, இங்கே சென்னை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், தமிழ் தான் உயிர், என் உயிரை விட அதுக்கு மேலானது. இப்போ டபால்னு தென் மாநிலத்துக்கு வந்துட்டார். ஐயா, மத்திய அரசை ஏதாவது ஒன்று சொல்லி அது வந்து வஞ்சிக்கிறது, தண்டிக்கிறதுன்னு சொல்லி பிரிவினைவாதிகளுக்கு, உங்களோட இருக்கிற பிரிவினைவாதிகளுக்கு ஏதாவது எலும்பு தொண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா அதுக்காக வருத்தப்பட போகிற முதல் ஆளாக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா மும்மொழி விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே தோற்று போயிட்டீங்க. யாரும் ஒத்துக்கல. நீங்கள் சொல்கிற அந்த மும்மொழி கதையை யாரும் ஏற்றுக்கல. நான் இது புதிய தேசிய கல்வி இதில் கூட அதை பற்றி எதுவும் பேசலை, இந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. இப்போது ஒன்று நான் சொல்லிட்டேன், ராஜ்யசபா எப்படி இருக்கோ அப்படி லோக்சபா இருக்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா?
லோக்சபாவில் 2024 பாப்புலேஷன் அல்லது 2026 பாப்புலேஷன் அல்லது மோடி முடிவு பண்ணுறாரு 10 வருஷத்துக்கு ஒன்று தானுங்க, 2011 2021 கொரோனாவில் எடுக்க முடியல, 2031 நான் எடுத்துக்கிறேன்னு முடிவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 2031 பாப்புலேஷன் எடுத்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் தான் 16 பெற்றுக்கோங்கன்னு இப்போ சொல்லிட்டீங்க இல்லையா? அவன் வேறு வேலை, நிறைய பேர்கிட்ட வேலை இல்லாமல் இருக்கிறதுனால அவனும் போய் ஒழுக்கமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவான் இல்லையா? அப்போ அதுவும் அவன் நோக்கம்னு கேட்டால் இல்லை, என்னுடைய நோக்கம் 1971 நடந்த தவிர நான் சரி பண்ணுவேன். அந்த தவிர நான் திருத்தலைன்னா அந்த விதைநெல் இவ்வளோ இருந்தது அவங்கக்கிட்ட, அது மாட்டுக்கு விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தது. உங்ககிட்ட ஒரு விளைநெல் இருந்தது, இவ்வளோ விளைச்சலை கொடுத்தது. இதை நான் சரி பண்ணலைன்னா தப்பாயிடும். இவ்வளவு தான் அந்த வரையறை விஷயத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டியது. ரைட். அப்போ ஃபிஸ்கல் பாலிசி எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தும் போது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு ஓட்டு, சிக்கிமாக இருந்தாலும் ஒரு ஓட்டு, மேகாலயாவுக்கும் ஒரு ஓட்டு, தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஓட்டு, உத்தரப்பிரதேஷுக்கும் ஒரு ஓட்டு. அப்படி தானே? அதில் ஏதாவது மாற்றம் இருந்ததா? இப்போ அதனால் உனக்கு பகிர்வில் ஏதாவது பிரச்சனை வந்ததா? உன் பகிர்வு எப்படி பண்ணுறாங்க? 15th ஃபினான்ஷியல் கமிஷன் வச்சு பகிர்வை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்க? 14th வச்சு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்க? 13, 12, 11ன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எதையெல்லாம் வைத்து கொண்டு உங்களுக்கு சொன்னாங்க? இந்திரா காந்தி அம்மா பாப்புலேஷனை மட்டும் வைத்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. 2014 ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் மோடி ஐயா இந்த 2011 அப்புறம் 14 அப்புறம் எடுத்த சில முடிவுகளில், பர்டிகுலராக 15th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து நீங்கள் எடுத்த முடிவுகளில் இந்த டெமோகிராஃபிக்ன்ற ஒரு வார்த்தைக்கு 12% கொடுத்தாரு. எது 27.5 இருந்ததோ அது 15 + 12.5 மாறிச்சு. இந்த 12.5 என்ன? நீ சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறாயா? மக்களுக்குள்ள விகிதாச்சார வருமான விஷயத்தை சீர்படுத்தியிருக்கிறாயா? பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 9 பேர்கிட்ட 1,30,000 கோடி இருக்குது. அந்த 9 பேருடைய 1,30,000 கோடிங்கிறது 9 கோடி பேர்கிட்ட கூட தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ நீங்கள் அதை பண்ணலை, இருந்தாலும் பண்ணீங்கன்னு கணக்கில் எடுத்துப்போம். டெமோகிராஃபிக் காடு மேடுங்கிறத சரியாக பண்ணியா? நாட்டினுடைய நிலப்பரப்பை கரெக்டாக பயன்படுத்தினியா? இப்படி பல கருத்துக்களை வைத்து தானே முடிவு பண்ணுறாங்க. அங்கே எங்கேயா தப்பு வந்துதா? ஆனால் ஓட்டு ஒன்று தானே. இவர் இதுக்கு போகலைன்னா, நம்ம தியாகராஜன் ஐயா எந்த ஒரு சீமந்தத்துக்கும் போகலைன்னு வச்சுக்கோங்க, அவர் நேராக போய் அங்கே என்ன பேச போகிறாரு? இதுக்கு குறைக்கணும், இதுக்கு ஏற்றணும்னு பேச போகிறாரு. அப்படித்தானே பேசுவார். எதை வைத்து உங்களுக்கு பணம் வரும்? டெவல்யூஷன் எதுலேருந்து வரும்? 27.5ங்கிற இந்திரா காந்தி கணக்கா? இல்லை, 15 + 12.5ங்கிற கணக்கில் தான் உங்களுக்கு வரும். அப்படித்தான் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ராஜ்யசபாலையும் எதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ அதை லோக்சபாவுக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்கிறீங்க. நானும் இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனில் 71 தவறுகளை திருத்த வேண்டிய அவசியங்கள் இருக்குதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு மோடி ஐயா அதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா தேசத்தை விரும்புகிறவங்க எல்லாரும் அதை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 லட்சம் வாக்கு வாங்கினா ஒரு எம்பி சீட்டு டிஎம்கேக்கு, 12 லட்சம் வாக்கு வாங்கினா தான் ஒரு எம்பி சீட்டு யூபிக்கு. எவ்வளோ வித்தியாசம்? அப்போது நான் 500 மார்க் வாங்கிட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் 1200க்கு எக்ஸாம் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கணும். இந்த தவறை திருத்தணுமா வேண்டாமா? உடனே இந்த குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வராதிங்க. நீங்கள் கொண்டு வந்தால் நான் இந்துக்கள் பண்ண தப்புக்கு நான் போயிடுவேன், கூட்டு குடும்பத்தை பிரித்த கதைக்குள்ளே போயிடுவேன். சிசேரியன் பிறப்பு தாங்கிறது வரும்போது, இயற்கை பிறப்புன்னா 14 குழந்தை கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியோடு தான் இருக்காங்க. எந்த குழப்பமும் இல்லை. ஆண்களுக்கும் நல்ல தெம்போடு தான் இருக்காங்க. குடிக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் என்னங்கிறது தெரியும். அது கதை வேறு. ஆனால் எல்லாமே சிசேரியன் ஆகிடுதுன்னா, ஷாஜகானுக்கு மும்தாஸ் கூட 14 குழந்தையை பெற்று போட்டு முடியாது. 3வது குழந்தையோடு அவர் செத்து போயிருந்திருப்பாள். 4வது நல்லா இருந்திருக்கும். அது வேறு விஷயம். ஸோ திரும்ப திரும்ப கதைகளை சொல்லாதீங்க. ராஜ்யசபா எப்படி செயல்படுதோ, ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி, அதாவது ஜிஎஸ்டியினுடைய பகிர்வு எப்படி செயல்படுகிறதோ, அதன் அடிப்படையில் இந்த தேசத்தை நான் கொண்டு போனேன். எனக்கு அடுத்த 24 வருடத்தில் இந்தியா 100 ஆண்டு காலம் வரும் பொழுது தமிழ்நாடு இந்த உயரத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. சரி, திரும்ப திரும்ப அடுத்தது என்ன பண்ணுவாங்க? நாங்கள் 6 மாநிலம் கஷ்டப்பட்டு உழைக்கிறத வச்சு நீங்கள் 28 மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். 6 மாநிலங்கள் உற்பத்தியில் ரொம்ப பெரிய விஷயம். அகண்ட பாரதத்துலேருந்து அப்படி தான் இருந்தது. தமிழ்நாடு அன்னிலேருந்தே அப்படி தான் இருந்தது. ஆனால் வாங்குவதில் சக்தி யார்கிட்ட இருந்தது? நீ தமிழ்நாட்டில் இருக்கிறத தென்னகத்துக்குள்ளேயே விற்றுப்பியா? கர்நாடகாவனோட போட்டி போடுவேன். கொஞ்சம் பார்டர் தாண்டினா மகாராஷ்டிரா மிதிச்சிடுமே. அப்போ நீங்கள் தனி நாடை வாங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதுதான் இவங்க நோக்கம். அது என்றைக்கோ ஒரு நாள் செய்யணுன்னு தான் உட்காந்துருக்காங்க. அது நல்ல வேலையாக ஆண்டவன் காங்கிரஸ் கிட்டேருந்து நாட்டை காப்பாற்றி மோடி கிட்ட கொடுத்து காப்பாற்றி வச்சுருக்கான். அதுலேருந்து அதாவது பிஜேபி கிட்ட கொடுத்து காப்பாற்றி வச்சுருக்கான்.
அப்போ மீதி இருக்கக்கூடிய 22 மாநிலம் 22 மாநிலங்கள் வாங்குவதனால தானே நீ வந்து உன்னால நீ எல்லாத்தையும் ஷில்லாங்குக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கியா? இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, 34 மாவட்டம் இருக்கு. 34 மாவட்டமும் உற்பத்தியில் பெரிய விஷயமா? நீங்க சொல்ற இந்த 8% 9% ஜிடிபியில் இருக்கக்கூடிய உற்பத்திங்கிறது 34 மாவட்டத்திலேருந்து வரலையே, ஒரு 4-5 மாவட்டத்திலே முடிஞ்சு. அப்போ இந்தியா தப்பு பண்ணிடுச்சு. 6 வைத்து 28 காப்பாத்துது. நீ மட்டும் யோகியத்தனமா 6 வைத்துக்கொண்டு 28 காப்பாற்றுவேன்னு சொன்னா அதை மறுப்பியா? அப்படி திரும்ப திரும்ப, அதாவது இந்தியாவில் யார் ஆண்டாங்களாலும் அதிகாரிகள் அற்புதமா வேலை செஞ்சாங்க. நம்ம ஜாக்டோ ஜியோ மாதிரி கிடையாது. குறிப்பிட்ட மதத்துக்காரங்க உட்காந்துக்கிட்டு சும்மா நடிக்கிறதுக்காக போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் காலில் விழுந்துட்டு மேட்டரை முடிக்கிறது, இந்த மாதிரி அதிகாரிகள் வேலை செய்யலை. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பொறுப்பாக தான் வேலை செஞ்சாங்க. அந்தந்த இடத்தில் வந்த எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, கருணாநிதி ஐயா மாதிரி இருக்கக்கூடிய சில முதலமைச்சர்கள், ராமகிருஷ்ண ஹெகடே மாதிரி முதலமைச்சர்கள் நல்லது என்ன பண்ணணுமோ அதை பற்றி கொஞ்சம் யோசித்து செஞ்சாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ நாளைக்கு குறைச்சிருவான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள், 2026 31 மோடி இதை அறிவிக்கிறாருன்னு வச்சுப்போம், டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறாருன்னு வச்சுப்போம், 39 மாற்றப் போவதில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே தொடங்குவீங்க? பார்த்தியா, அங்கே 80க்கு 160 கொடுத்துட்டான், எனக்கு 39 கொடுத்துட்டான். அதுதான் அதில் தான் நிற்பாங்க. அடுத்தது அங்கே வருவாங்க. அதுக்கு அடுத்து இந்த மாமியாரை திருப்திப்படுத்துறதுங்கிறது ஒன்று நடக்காது. வீட்டில் ஒரு எங்கள் ஊர்லலாம் வெள்ளச்சீலக்கார அம்மான்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளச்சீலக்கார அம்மா வந்து எங்கள் ஊர்லலாம் நல்லா உழைப்பாங்க, இங்கே எப்படின்னு தெரியாது. அவங்கள திருப்திப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா அவங்க பெரிய சமுதாயத்தை, பெரிய பாரம்பரியத்தை, பெரிய கலாச்சாரத்தை பார்த்துருக்காங்க. நாம் கதை விட முடியாது. கோயிலுக்கு வாசலில் செருப்பை வந்துட்டு சாமி போயிட்டு வரேன்னு கதை விட முடியாது அவங்க கிட்ட. ஸோ இந்த வெள்ளச்சீலக்கார அம்மா மாதிரி நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? 39க்கு மேலே 49 பண்ணிடுறாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அங்கே 40 உயர்த்திய மோடி அரசு இங்கே 10 தான் உயர்த்தியது. ₹1 29 கதையை சொல்லிட்டு இருந்தீங்களா, பொய் பித்தலாட்ட கதையை சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? டைரக்ட் டேக்ஸை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ₹1 29 தான் வருதுன்னு நீங்கள் கதை சொல்கிறீங்க. அப்படி இல்லை. உண்மை என்னென்னா, எல்லா டேக்ஸையும் எடுத்தீங்கன்னா ₹1 29 தான் மத்திய அரசுக்கு போகுது, 70 இங்கே தான் நிற்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் போய் சொன்னீங்க. இப்படி கதை விட்டு கொண்டே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் வரும். ஸ்டாலின் அவர்களை சும்மா மடை மாற்ற முடியாது. கோலி விளையாடிட்டே இருப்போம், டபக்குன்னு அதை வந்து கபடி விளையாடலான்னு மாற்ற முடியாது. அப்படியெல்லாம் மறைக்கிற விஷயமா பண்ணாதீங்க அப்படின்னு எடுத்துரைக்க முடியும். உதயநிதி பண்ணிக்கிட்டோம், ஏய் அறிவாலயத்துக்கு வா, ஏய் குறைஞ்சபட்சம் அண்ணா சாலைக்காவது வா, அதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டோம். பேட்டை ரவுடிகளுடைய வேலை. நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க, தொடர்ந்து இந்த நாட்டுக்கு வந்து எதிர்கருத்துக்களை சொல்லி இந்த நாடு வந்து உங்களை வஞ்சிக்குதுன்னு சொல்லி தப்பு பண்ணாதீங்க. இப்போது ஸ்டாலின் முதல்வராக இருந்து பேசுகிறாரு. இப்போது அவருடைய பேச்சு சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த டேக்ஸ் வந்து நான் நினச்சேன்னா வந்து ₹1 என்னால் கொடுக்க முடியாது. அது எந்த அர்த்தத்தில் பேசுகிறாரோ அது யோசிச்சுட்டு மிக்சிங் சரி. இது எப்படின்னா டேரெக்டாக வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. டேக்ஸ் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே போய் கலெக்ட் அப்படியே கலெக்ட் பண்ணால் கூட அப்படி அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. இவங்க தான் தார் ஓட்டுறது. இன்னும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் பிக் பாக்கெட்டாக இருக்கிறவன் அதுக்கப்புறம் இதுவாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய தாதாவாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாக்கெட்டை நிறுத்திடுவான். ஆமாம். ஆனால் திமுக அப்படி கிடையாது. அந்த பிக் பாக்கெட் விங்குன்னு ஒன்று எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிக் பாக்கெட் விங்கு, இந்த என்ன பீரோ புல்லிங் விங்கு, அதெல்லாம் அதுக்கிட்ட செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் தார் ஓட்டின கதையை நீங்கள் பார்த்தீங்க. உங்கள் கேள்விக்கான பதில், மடை மாற்றுவதற்காக நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதற்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதுதான் அடிப்படை பதில். வஞ்சிப்பாங்க, தண்டிப்பாங்க, நாட்டை இது பண்ணிடுவாங்கன்ற மேட்டர் கிடையவே கிடையாது. ஒரு தேசத்தை நம்புறவன் இங்கேருந்து எனக்கு நல்லா எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு போது அதை வந்து பயன்படுத்துவான். அதான் அவனுடைய வேலை. உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து ஒரு சின்ன டீவியேஷன், அதே கேள்வியை திரும்ப கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ நிதிஷ்குமாரை வந்து அடிச்சுட்டு பீகாரை பிஜேபியால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். நிதிஷ்குமாரை அப்படியே மெயின்டைன் பண்ணி, அவர் தான் நல்லா பண்ணுறாருல, அப்படியே மெயின்டைன் பண்ணட்டோம்னு சொல்கிறது தான் பிஜேபிக்கு அழகு. சிவசேனாவை பால் தாக்கரேக்கு அப்புறம் ஒரு வழி பண்ணியிருக்க முடியும், அண்ணன் தம்பி தகராறை வச்சே முடிச்சு விட்டுருக்க முடியும். அப்படி இல்லைங்க, அது கரெக்டாக போயிட்டுருக்குது, அதை அப்படியே விடுங்க. இப்படித்தான் அதனுடைய அரசியலை செய்யுது. ஸோ அரசியல் செய்யும் பொழுதே மாநிலங்களுக்கான மரியாதை கொடுத்து, மாநில தலைவருக்கான மரியாதை கொடுத்துட்டு செய்கிறது.
இந்த விஷயத்துல மட்டும் அரசாங்கம் பண்ணும்போது ஆட்சியல் விவகாரத்துல மட்டும் தப்பு பண்ணிருமாங்கிற கேள்வியும் உங்க முன்னாடி வைக்கணும். இல்லை எனக்கு என்னன்னா இப்போ திமுகவோட நிலைமை இப்போ ஜாக்டோ ஜியோ விஷயம் கூட அவங்க தான் அந்த திமுக வர்றதுக்கு பெரும்பாடுபட்டவங்க. அவங்களுக்கே டப்பு சரியாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு 26ல் வந்து உங்க நிலைமை என்ன ஆகும்னு மிரட்டுற அளவுக்கு வந்திருக்காங்க. இப்போ இவங்க ஃபினான்ஷியல் ரொம்ப டவுன் ஆகுறதுனால ஒருவேளை வந்து திரும்பவும் நம்ம வர முடியாது இந்த சூழ்நிலைனால மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரியும் அதை எதிர்க்கிறதுனால நம்ம ஆட்சியை கலைச்சா கூட திரும்ப நம்ம வந்துருவோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கற்பனையில வாழறாங்களா? நியாயமான கேள்வி. ஆனா நான் எஸ்எஸ்ஏலேருந்து வரேன். ஜாக்டோ ஜியோக்கு நான் எஸ்எஸ்ஏலேருந்து வரேன். அதிமுக வெளியேறும்போது 4000 கோடி எஸ்எஸ்ஏல கையிருப்பு இருந்தது. இப்பயுமே இவங்க வந்து பணம் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைங்க உங்ககிட்ட 700 கோடி இருக்குது, அதை முதல்ல செலவழிங்கன்னு மத்திய அரசு சொல்லுச்சு. ஆமாங்க 700 கோடி நான் செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஆனால் இந்த குவார்ட்டர்னுடைய கோட்டா, அதாவது வருடத்தை 4ஆக பிரிச்சிங்கன்னா இந்த கோட்டாவை எனக்கு கொடுங்கன்னு திரும்ப கேட்குது. மத்திய அரசு என்ன சொல்லுது? எஸ்எஸ்ஏ அப்படிப்பட்ட விஷயம் இல்லை, இது டாக்ஸ் டெவல்யூஷன் இல்லை, ஏன் 29% தான் நான் இதை செலவு பண்ணுறேன், நீ இது பண்ணினா நான் செலவு பண்ண முடியும்னு சொல்கிறேன். கொடை தயாரித்து கொடையை விற்றால் நான் இவ்வளோ பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். நீ கொடை வெள்ளல் மாதிரி கொண்டு போய் ஃப்ரீபீஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லலை. ஸோ கொடை தயாரித்தாயா, கம்பியை கட்டினாயா, குச்சியை வைத்தாயா, வித்தாயா அப்படின்னு நான் கேட்குறேன். நீ பண்ணலை, நான் பணம் அனுப்பலை. நீ அதை அப்படியே திசை திருப்பி மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொல்கிறேன். 88,000 பேரை வேலைக்கு அமர்த்திருக்க முடியும். வேலைக்கு அமர்த்திருந்தா இவங்களுக்கு அந்த பணம் தானே கிடச்சிருக்கும். இவங்க வேலைக்கு அமர்த்தலை, எல்லாரையும் டெம்பரரியாகவே வச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு மடைமாற்றம் வந்தது. ஒரு எக்ஸாம் எழுத சொல்லிச்சு மத்திய அரசு. இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வரிசையாக ஃபெயில் ஆனாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஜாக்டோ ஜியோக்கு வந்துருவோம். பணம் இல்லைங்கிறதுனால ஜாக்டோ ஜியோக்கு கொடுக்கலங்கிற கேள்விக்கே பதில் இல்லை. காரணம் என்னென்னா, இது கன்கரண்ட் லிஸ்ட் தானே. மாநில அரசு தான் பட்ஜெட்டு போட்டு 40,000 கோடியை கல்விக்குன்னு ஒதுக்குது. அதுலேருந்து தான் சம்பளம் கொடுக்குது, அதுலேருந்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்குது. இவங்களா போய் தேர்தல் வாக்குறுதியில் இது பண்ணிட போகிறேன், உன்னை அப்படி ஆக்கிடுவேன், உன்னை இப்படி ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதை செய்ய முடியவில்லைங்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனையாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல புரியுதுங்களா? தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து எது முடியுமோ, எது சாத்தியமோ, எது அவசியமோ அதை மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கணும். இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்தா இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். 100 நாள் சட்டசபையை கூட்டுவேன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே இந்த 3 வருஷத்துல 100 நாள் தான் நீங்கள் கூட்டியிருக்கீங்கன்னு நான் சொன்னால் உங்ககிட்ட என்ன காரணம் இருக்க முடியும்? உங்ககிட்ட பேசுறதுக்கே எந்த மேட்டரும் இல்லை, இன்னொரு கூட்டுறதுக்கு உனக்கு எந்த மேட்டரும் இல்லை. தேவையில்லாமல் டங்ஷனுக்கு வந்து ஒரு நாள் கூட்டி வச்சுட்டு ஒரு முடிவு எடுத்த, ஆளுநருக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒரு சட்டசபையை கூட்டிட்டு ஒரு முடிவு எடுத்த. இப்படி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தான் நீ பண்ணுற. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா, ஏன் அங்கே நெருப்பை பற்றி தண்ணி ஊற்று, ஏன் இந்த பக்கம் தண்ணி ஓடுது, போய் இதை வச்சு அட அப்படின்னு சொல்கிறது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். முதலே யோசிச்சு, இந்த இடத்துல நெருப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே ஒரு ஃபயர் பாலை வை, இந்த இடத்துல அவுட்லெட் பைப்பை வைன்னு சொன்னால் அது வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட். நீ பண்ணிருக்கிறது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். 2,99,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்க போன முறை. 72,000 கோடி உனக்கு மத்திய அரசுலேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்கிறோம். நீ ஒரு பற்றாக்குறையை தேவையில்லாமல் ஏற்படுத்தி விட்டு, நீ தேவையில்லாமல் கடனை வந்து 3 லட்சம் கோடிக்கு மேலே எதுக்கு வாங்கினேன்னு தெரியாமல் வாங்கி வச்சுட்டு, இன்னைக்கு அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் ஏறத்தாழ திவாலை நோக்கி தமிழக அரசு போய்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பொருளாதார அத்தனை பேர் அதை தான் சொல்கிறோம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த வாட்டியே கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சேலரி கொடுக்க ரொம்ப திண்டாடினாங்க. ஆமாம், இது இயல்பாக நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா எதுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் சொல்கிறாங்க? மத்திய அரசு ஒரு மாநிலத்துக்கு என்ன பணம் கொடுக்கும்? அதனுடைய 41% ஏற்கனவே கொடுத்துருது. 50ல் 41%ங்கிற 20 கொடுத்துருது. இவங்க 70 முடிச்சுட்டாங்க. பேக்கெட்டெல்லாம் ஓட்ட வடிவேல் ஒரு படத்தில் இப்படி பேக்கெட் எடுத்து காட்டுற மாதிரி உட்காந்து காட்டுற பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ நீ தான் அதை ஆக்கினேன்னா 11 வருஷம் தானே நான், நீ 50 வருஷமாக இருக்கல்ல. உங்ககிட்ட முதல்ல வேட்டுக்கிட்டெல்லாம் இருந்தது, இப்படி எப்படியே சௌரியப்படுத்தினேன். இன்னொரு வரியை சொல்லிடுறேன். கனிம வளத்தில் கை வச்சின்னா 60,000 கோடி உனக்கு சட்டசபைக்கு வந்து வருவாய் வரும். இது மணலில் கை வச்சின்னா 7,000 கோடி குறைந்தபட்சம் வரும். சாராயத்தில் கை வச்சின்னா உன் ஆட்சி தொடங்கும் போது 100க்கு 150 பாட்டில் வரும். 100 பாட்டில் விற்பேன், 50 பாட்டில் வந்து கதை விடுவேன்னு இருந்தது. இன்னைக்கு 100க்கு 100ன்னு ஆயிடுச்சு. அண்ணன் வெளியில் வந்த உடனே 400 நாளைக்கு அப்புறம் வெளில வந்த உடனே இப்போ 100க்கு 100 ஆகி போச்சு. ஸோ இப்படித்தான் நீ அதை வந்து செயல்படுத்துவ அப்படின்னு சொன்னால் நீ கஷ்டப்படுவ. இதுக்கு மத்திய அரசு மேலே பழிய போடாது. இப்போ ஜாக்டோ ஜியோ கூட இந்த அண்ணாமலை அங்கே தான் வந்தார். ஐயா, எனக்கு இந்த ஜாக்டோ ஜியோ மேலெலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரியும் நீ மற்றவன் ஏதாவது போராட போகிறேங்கிறதுக்காக நீ முதல்ல போய் போராடிட்டு இருக்க,
உங்கள் முதலமைச்சரும் அப்படி தான் மும்மொழி கொள்கையை கதை விடுறதுக்காக இப்போ இந்த வரையறை கதையை பேசிக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு ஒன்று தெரிய முடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் நம்பாதீங்க. அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சிரமமோ அதை நான் பேசுகிறேன். இதுதான் முறையாக பேச வேண்டிய ஒரு விஷயம். இந்த வரையறை பற்றி பேசும்போது ஒரு 2-3 மேட்டர் நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன் கடைசியாக, அதுக்கப்புறம் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே இப்போது ஒரு ஸ்கூலுன்னா ஒரு டீச்சர்னா 26 ஸ்டூடெண்ட்டுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. எதை வைத்து டிசைட் பண்ணுறீங்க? இவ்வளோ பேருக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்க முடியும். அதில் படித்தவனும் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், புரிந்து கொள்பவன் இருப்பான், கிரகிக்க முடியாதவன் இருப்பான். இந்த டீச்சர் சொல்கிறது எல்லா பக்கமும் கரெக்டாக போகணும். இப்படி நான் ஒரு வரையறையை செய்யாமல் விட்டேன்னு சொன்னால் 12 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி பதில் சொல்லணும், 5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி பதில் சொன்னால் போரும்னு சொன்னால் அது விரயமாகும். அப்படிங்கிறதுனால தான் இதை பண்ணுறோம். இதை இவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எந்த முடிவையும் மோடி எடுக்கல, தேவையே இல்லாமல். இல்லை, இன்னொன்று கேட்கணும் ஜாஜி. தெலுங்கானாவில் வந்து எலெக்ஷன் டைமில் பேசும்போது மக்களோட சென்சஸை வச்சு தான் நம்ம தொகுதி பங்கீடுன்றது நடத்த மாட்டேன்னு சொன்னதாக பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் ஐயா சொன்னதுலேருந்து மோடி ஐயா பேசுறதுலேருந்து அமித்ஷா பேசுறதுலேருந்து இவங்க எங்கே லைனை உருவாங்கன்னா 2026 எப்படி வரையறை வரும், சென்சஸ் முடிஞ்சாதானே வரும். ஆமாம். அப்போனா சென்சஸ் எப்போ நடக்கணும்? 2026க்கு முன்னாடி நடக்கணும், இல்லைனா 31 நடக்கணும். பெண்கள் ரிசர்வேஷன் எப்போ வரணும்? வரையறை முடிஞ்சு ஆண் பெண் எத்தனை இருக்காங்கன்னு பார்த்து எந்த தொகுதியில் பெண்களுக்கு போராட வேண்டிய எம்பிக்கள் வேணும்னு முடிவு பண்ணி, எஸ்சி எஸ்டிக்கு எப்படி வேணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் பெண்கள் ரிசர்வேஷன் வரும். இல்லைனா பெண்கள் கம்மியாக இருக்கிற தொகுதியில் நீ ஒரு பெண் எம்பியை வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. பெண்கள் அதிகமாக இருந்து கொண்டு வளம் பெற்றுட்டு இருக்கிற ஒரு இடத்துல நீ கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் நீ பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாம் யோசிப்பதற்கு தான் நான் வந்து 2026, 2029, 2034 வரைக்கும் நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நீ வந்து ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி உனக்கு எல்லா பக்கமும் இந்த சாராயத்துலேருந்து வந்துடுது, கனிம வளத்துலேருந்து வந்துடுது, நீ நிம்மதியாக செலவு பண்ணிட்டு ஒரு அரசியல் நடத்துகிற. நான் அப்படி பண்ணவே முடியாது. அடுத்த நூற்றாண்டில் இது வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் பண்ண முடியும். ஸோ இவங்க கதை விடுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நாளைக்கு இந்த 4ஆம் தேதி அன்றைக்கி அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க இல்லையா, அங்கே விஜய் போகிறாரா பார்க்கலாம். இவர் நம்ம அதிமுக போகிறதா அப்படின்னு பார்க்கலாம். சீமான் ஐயா போகிறாரா அப்படின்னு. சீமான் ஐயா போனால் அவரே போகிறாரா இல்லை யாரையாவது அனுப்புகிறாராங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பேனாக்கு அவரே போனார், உங்களுக்கு ஞாபகம்? ஆமாம். கிழிச்சு விட்டு வந்தார், அப்புறம் அந்த பேனல் இங்கு ஊற்றவே இல்லை இவங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதான்னு வேணால் நீங்கள் பார்க்கலாமே ஒழிய, இந்த சுவாரஸ்யம் அதுக்கு வேணால் நீங்கள் பார்க்கலாம் ஒழிய வேறு எதுவும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. இப்போது முடிவாக எனக்கு என்ன தோன்ற ஒரு விஷயம்னா, இவங்க ஒரு விஷயத்தையும் எடுத்து மக்களை குழப்பி, மக்களை பயம்புறுத்தி, திசை திருப்பி, அதாவது தன் மேலே இருக்கிற தவறுகளை மறைக்கிறதுக்காக வேற ஏதோ உண்மையை சொன்னால் கூட பரவாயில்ல, பொய்யா பேசி இதனால அவங்க பலன் அடையணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம இதுவே கூட ஆரம்பத்துலேருந்து இப்போ இதுவே கூட அவங்களுக்கான பதிலாக இல்லை. மக்கள் குழம்பக்கூடாது, மக்களுக்கு அப்போ நம்ம 39ன்றது 31 ஆகிடுமா, இவங்க 39 49 ஆனாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இவங்க போய் 34 பேர் தான் பேச போகிறாங்க. ஆராசா, கனிமொழி, தயாநிதி மாறன் அண்டு தமிழச்சி தங்கபாண்டியன் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மதவாத அரசியலை கொண்டு வாங்க, மதவாத அரசியல் கொண்டு வாங்க, அருமையாக பேசினாங்க. அப்போது அதாவது எத்தனை சீட்டு ஏறினாலும் ஒன்றும் நமக்கு மக்களுக்கு நன்மை இல்லை. ஆனால் மக்களுக்குள்ளே இவங்க ஏற்படுத்துகிற அந்த குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழப்பம் அதை நம்ம தெளிவுபடுத்தணும்ல. ஸோ இன்னும் சென்சஸே எடுக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது அது எடுத்தால் கூட கிளியர் கட்டாக அவங்க சொல்லிட்டாங்க, இதை வச்சு தான் நாங்கள் வந்து தொகுதி வரையறை பண்ணுறது இல்லைன்றதும் தெளிவாக சொல்லியாச்சு. ஆனாலும் இவங்க குழப்புறாங்க. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை, இந்த விஷயம் அவசியம் இல்லை, அதில் தேவையில்லாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆனால் இப்போ திமுக வந்து அவங்க இதை வந்து எடுக்கிறது, இதை மறைக்கிறது ஒன்றும் இல்லைங்க. தாத்தாக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது, பெரிய பையன் பேசுகிறாரு, தாத்தாக்கு எழுதிட்டு இருக்கு, சொத்தை எப்படியும் அவர் பேரில் தான் எழுதி வச்சுருப்பாரு, பிள்ளைங்களாம் நாமெல்லாம் போய் சீக்கிரமாக தாத்தாவை முடிச்சு விட்டு வந்துடுவோம். இதுதான் இவங்க பண்ண நினைக்கிறேன். அவங்களுக்கு எழுதினாரா தெரியாது, அப்படியே எழுதினாலும் மாற்ற முடியுமா இவங்களை கொல்றதுனால தெரியாது, எதுவுமே தெரியாது. பிள்ளைங்களாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் இந்த நாடு நம்மளை வஞ்சிக்குதுன்னு சொல்லுவோம். இந்த நாடு வஞ்சிக்கிறதுனால யாருக்கு லாபம்? 2 பேருக்கு வருஷத்துக்கு 30,000 கோடி லாபம். இதுதானே அடிப்படை. பட் மக்கள் பிரதிநிதி வேணுமா? வேணும். 3 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏங்கிறது வந்து சாஸ்வதமாகணும்.
3 லட்சம் பேருக்கு ஆகணும். 6 தொகுதினா 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிறது சாஸ்வதமாகணும். தேவைப்பட்டால் நாளைக்கு தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களை கூட 2ஆக பிரிக்க வேண்டிய அவசியங்கள் வரும். கொங்கு மண்டலம் செய்கின்ற பெரிய உழைப்பு திருநெல்வேலியிலையோ தூத்துக்குடியிலையோ இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால அங்கே வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் வந்துடக்கூடாது. வந்தால் அவங்க உஷாராயிடுவாங்க. கோயம்புத்தூர் எப்படி உஷாராச்சோ அந்த மாதிரி அதுவும் ஆயிடும் சொல்லி ஆரம்பத்திலிருந்து அதை மட்டுப்படுத்தியே வைத்து கொண்டிருக்காங்க பாருங்க. இந்த தவறுகளெல்லாம் இவங்களால செய்ய முடியாமல் போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான செய்தி வரும்பொழுது ஒரு திரைப்படம் பார்க்கும்போது இந்த சேஞ்ச் ஓவர் ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 பேர் நானும் நீங்களும் ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கோம். ஏய் நாளைக்கு போய் முடிச்சு விட்டுறணும், சீன் கட்டு, நடுவில் ஒரு காமெடி வந்துடும், திருப்பி ஏய் கத்தி எடுத்துட்டியா, அந்த சேஞ்ச் ஓவர் ஷாட் மாதிரியான வேலையை இவங்க தொடர்ந்து பண்ணுறாங்கங்கிறது தான் எனக்கு வருத்தம். அதை செய்யக்கூட தெரியாமல் ஒரு ஜோக் ரொம்ப நல்லா பார்த்தேன். ஏய் இந்தியை அழிக்கணும்னு நீ முடிவு பண்ணிய, எது இந்தினாவது உனக்கு தெரியலையடா அப்படின்ற மாதிரியான அந்த அந்த வருத்தம் தான் நமக்கு இருக்குது. என்னன்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவ புண்ணியத்தில் 5 வருடம் ஒரு நாள் இவங்க சட்டசபையில் இருந்ததில்லை. 2026 இவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா நல்ல ஒரு கூட்டணி ஆட்சி, அது யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா தமிழ்நாடு உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் தெளிவான பதிலுக்கு ரொம்ப நன்றி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.